இந்த நிகழ்வுடைய தலைமை வைத்திருக்கின்ற மதிப்புக்குரிய தென்மொழி ஆசிரியர் பூங்குன்றன் அவர்களே, இந்த 3 பெரும் ஆளுமைகளை பற்றி இங்கே நமக்கு கருத்துரைக்க வந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய முனைவர் கடவுள் மணிமாறன் அவர்களே, மதிப்புக்குரிய தோழர் ராகுவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தோழர் கோயில் அவர்களே, நன்றி உரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் ஏந்திரை அவர்களே, மற்றும் இங்கே இந்த கருத்துக்களை கேட்க வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஆய்வுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பயணமாக என்ன செய்தால் இந்த கூட்டம் வரும் என்று தெரியவில்லை. நாம் பல வகையை பயன்படுத்தோம். புரட்சிப்பாளர்கள் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி கவிஞர், எப்படியெல்லாம் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாராட்டியிருக்கிறார். அதே போல அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எத்தகைய அற்புதம் ஆற்றியிருக்கிறார். உலகாலே கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கின்றார் என்ற செய்திகள் எல்லாம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், விலகி கொண்டவர்களை ஒரு 20 பேராவது கூடுதலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பெரும் நடைச்செலவு செய்து வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பாளர்களுக்கும் மதிப்பளிப்பதாக இருக்கும். நன்றி மறந்தவராக நாம் ஆகியோருக்கால் இதற்காக நான் பதிவு செய்கிறேன். ஏனென்று சொன்னால் வீட்டில் நடக்கின்ற சிறு நிகழ்ச்சிகளுக்கு கூட நேரத்தில் இருக்கின்ற நாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதம் ஒரு முறையாக நடக்கின்றது. அதற்கு கூட நேரம் ஒதுக்காமல் இருப்பது வருத்தத்துக்குரியதாக உள்ளது. மதிப்பிற்குரிய அவையோரே, இந்த 3 பெரும் தலைவர்களும் கடந்த மாதம் இந்த மாதம் பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் வருகின்ற தலைவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் பாவேந்தர் அவர்கள் பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஏப்ரல் மாதம் வருகின்றது. அதே போல நம்முடைய மதிப்பிற்குரிய அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் பிறந்த நாளும் மறைந்த நாளும் இந்த மே மாதம் தான் வருகிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பிறந்து நாளும் இந்த மே மாதம். அவர் பிறந்து 20 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அயோத்திதாசர் பிறந்து 170 ஆண்டுகள் ஆகின்றன. பாவேந்தர் பிறந்து 120 ஆண்டுகள் ஆகின்றன. 100 ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவருடைய எழுத்துக்கள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு மக்களிடம் இறங்கி இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இங்கே வருகின்ற தொகை குறைவாக இருக்கின்ற அந்த கொள்கைகள் பலருடைய நெஞ்சங்களில் பதிவாகி இருக்கின்றன. அந்த கொள்கைகள் பற்றி நீங்கள் அறிவீர்கள். பாவேந்தரை பற்றி எடுத்துக்கொண்டால் தமிழர், தமிழ்நாடு இந்த 3ற்காகவும் அவர் பாடுபட்டிருக்கிறார். இந்த 3மே ஏதோ வகையில் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை, கருத்து போர்க்கருவிகளை தந்திருக்கிறார்கள், களங்களிலே நின்றிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு புரியதாக இருக்கிறது. தமிழை பற்றி சொல்லுகின்ற போது தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர், எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் என்று பாவேந்தர் சொல்வார். கடலெங்கே தமிழெல்லாம் அங்கெல்லாம் தலைக்கு கிளர்ச்சி செய்க என்று சொல்வார். ஆனால் அந்த கிளர்ச்சிகள் நடக்கின்றன என்று கேட்டால் மிகவும் குறைவாகத்தான் நடக்கின்றன என்பதையும் நாம் இந்த இடத்திலே நினைக்கப்படுகிறோம். தூங்கும் தமிழரை தமிழோடு எழுப்புவோம் என்று எழுப்பியவர் பாவேந்தர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏழெழுத்தேன் தமிழ் கொண்டு நடக்கிற என்ன எழுந்து வான் என்று சொன்னது வான், ஓடை, தாமரைப்பூ, பெண்ணீர், மயில்கள், அன்னம், காடு, கழனி, கால்முகில் என்று பலவும் பாவேந்தரிடம் வேண்டுகின்றன. என்னை எழுதுங்கள் என்று சொல்லி. ஆனால் பாவேந்தர் சொல்கிறார், இவற்றிலேயே இன்னையே நம் நாட்டிலே என்ன
இன்னும் காயவில்லை. அதற்காக இன்னும் பலர் மறைமொழிகள், பாவாணர், பாவேந்தர், பாவலர் என்று பலரும் பாடுபட்டு கொண்டிருந்தார். பாவேந்தர் அவர்கள் தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்க வெண்தட ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரலேற்று கூவாய் தருமையிலே என்று எழுச்சியான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். இந்த மூவருமே ஒரு வகையிலே ஒற்றுமைக்குரியவர்கள். முன்பே நான் சொல்லியது போல ஏதோ வகையில் ஒதுக்கப்பட்டதற்காக குரல் எழுதியிருக்கிறார்கள். பாவேந்தர் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, அயோத்திதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழர்களுக்கு சேர்த்துத்தான். அதே போல தாரமாஸ் அவர்கள் தொழிலாளர் வர்க்கத்திற்காக. அந்த வகையிலே இன்னொரு ஒற்றுமை அவர்களுக்கு என்னவென்றால் இதழை நடத்தியிருக்கிறார்கள், இதழ் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாவேந்தர் கீழ் இதழை தமிழையும் தமிழ் உரிமையையும் அதிலே பாடுபட்டார். தாரமாஸ் அவர்களும் நிறைய குடியரசு துறைகள், குமுகையில் துறைகள், அரசியல் துறைகள் எழுதியிருக்கிறார். அந்த இதழை நடத்தியிருக்கிறார், இதழிலே பங்கு பெற்றிருக்கிறார். அயோத்திதாச பண்டிதரை மிகவும் பெருமைக்குரிய வகையிலே தமிழன் என்ற தலைப்புக்கு அந்த இயற்கையை நடத்தின செய்தி நமக்கெல்லாம் மருந்தாகும் இருந்தாலும் என்ற செய்தி. மாசவருடன் ஒத்துப்போகிற வகையிலே பாவேந்தர் அவர்கள் தொழிலாளர் சித்திர சோலைகளே உண்மை நன்கு திருத்த இப்பாறையில் முன்பு எத்தனை தோழர் ரத்தம் செலுத்தினதோ உங்கள் வேலையிலே என்று பாடுகிறார். அது மட்டுமல்ல, உன் வீடு உன் பக்கத்து வீடு இடையை வைத்து சுவரை இடித்து வீடுகள் இடையே திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை அழைத்து மேலே ஏறு வானை இடித்து மலைமே ஏறு ஏறி என்று பாடா என்றும் எங்கும் பாடா என் குலம் என்பனை நன்மன் ஒட்டிய மக்கள் பெருங்களை பார்த்தினை மகிழ்ச்சிகள் என்று பாவேந்தர் பாடுகிறார். தாரமாசுடைய அந்த உலக புதுமையை அவர் பாடுகிறார். புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் சொல்லுகிறது. பாரதியாரை கொண்டு செல்கின்ற அளவுக்கு இந்த பொதுமைகள் பாவேந்தரை கொண்டு செல்லவில்லை. ஊரளவிலே, தன் வீட்டளவிலே, தன் ஊரளவிலே பாடுபவர்களை எல்லாம் கடுகு உள்ளம், துவரை உள்ளம், மாம்பிஞ்சி உள்ளம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த உலகத்தையே நேசிக்கின்ற மக்களை அதற்காக பாடுபவர்களை பார்த்து தாய் உள்ளம், அன்புள்ளம் என்ற ஒரு பாடலை பேசினார். பாவேந்தர் அவர்கள் பாவேந்தரிடம் இரண்டாவது முறையாக தனக்கு வேலை கிடைத்து புதுவையிலே சென்றிருந்த போது பாவேந்தரை பார்க்கும் பொழுது பேச்சினிடையே பாவேந்தர் அவர்கள் என்ன வேலையில் இருக்கிறார் என்று கேட்க ஐயா அவர்கள் கற்பனை ஊட்டிலே முன்னுரையை எழுதினார். பாவேந்தர் அஞ்சல் துறையில் எழுத்தாளர் இருக்கிறேன் என்று பாவேந்தர் சொல்ல அதான் வந்து அதை தூக்கி போடு என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் இந்த மொழிக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் செந்தமிழை சிறை வைக்க வெண்டனம் ஒன்று விரைந்து வந்தது என்று குந்தி குரல் எடுத்து பூவாய் கருவை என்று சொல்கிறாரே, அந்த வெண்டனத்தை பாவலராக அந்த வெண்டனம் தான் பாவலர் என்று தூக்கி போடு அந்த மொழியை என்று சொன்னார். அதை கற்பனை பாவலர் பயிற்சி அப்படியே தூக்கி போட்டார். 1965 இந்திய போரிலே தூக்கி போட்டார். என்னன்னு சொன்னால், சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் பிறந்தால் 1 லட்சம் என்றெல்லாம் நம்முடைய மொழிஞாயிறு அவர்கள் பாவலர் அவர்கள்லாம் சொல்வார்கள். தலைமுறை 1 கோடி கண்ட என்று பாவலர் சொல்வார். தலைமுறை 1 கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று சொல்வார். அந்த வழியிலே பாவேந்தர் அவர்கள் அதே போலதான் அவர் எப்படி பொதுமை பாடல்கள் பாடினாரோ அதே போலதான் பாவேந்தர் அவர்களும் பொதுமையை பேசுகிறார். என்ன எழுதியும் என்ன பேசினும் ஏழை கொடுப்பயன் இருந்ததா, அவன் எரியும் சாப்ப செய்திருந்ததா, சென் பொன்னை குறிக்கணும், புதுமை குறிக்கணும், பொதுமை வளர்ந்ததா, இல்லையே புரட்சிதான் அதன் எல்லையே என்று பாடுவதை அவரை அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தமிழன் என்ற கேட்டினை நடத்தி இந்த அரசியல் களத்திலே, சமுதாய களத்திலே
சமயத்திலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் என்பதை கருதி, அது மட்டுமன்று பழங்குடியின மக்களாகிய தோழர் போன்ற பழங்குடியின மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தவர். 1886 என்று நினைக்கிறேன், அந்த 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இந்துக்கள் என்று பதிவு செய்யாமல் சாதியற்ற தமிழர்கள் என்று பதிவு செய்யுமாறு வேண்டுகோள் மறந்துவிடக்கூடாது. தமிழர் ஆதிதிராவிடர்கள் இந்துக்கள் அல்ல, சாதியற்ற தமிழர்கள். அதனால்தான் என்னவோ ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அகாடி, சென்னை பல்கலைக்கழகம் பழையர்கள் தமிழர்கள் தமிழர் விரிவில்லாத பாத்திரங்களெல்லாம் வெளிப்படுத்தியது. அதையெல்லாம் நிறுத்தி கொள்ளும் அவர்களுடைய இயக்கம் கூட போராட்ட வழக்கில் வெற்றி என்ற செய்தியெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்னும் விரிவானம் பேசுவதற்கு வழிவிட்டு ஐயா நம்முடைய படிப்புடைய தியாகு அவர்கள் தாரமாசுடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கின்ற பணியை இருக்கிறார்கள் தெரியும். அதில் என்ன சிறப்பு என்றால், அவர் அந்த மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் ரஷ்யாவில் இருந்து மாஸ்கோலாம் வந்திருக்கோம். நம்மளால் பாதிப்பு படிக்க முடியாது. ஏன்னா அந்த பொது உணவு என்பது நம்ம உள்ள இறையிடக்கூடாதுக்காகவே அந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் தான் எனக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறதாகவும் நம்முடைய ஒரு திறனாய்வு உண்டு. நாங்கள் முதல்வராக கூட்டி ஸ்ரீராமதாரனே மயிலாப்பூரிலே அவர்கள் தியாகு அவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த போது நாங்கள் நடத்தி கொண்ட பகுதி சார்பாக அருளியார் அவருடைய ஆட்சியாளர்களை அதற்கு அந்த வந்து ஒரு நூலை தான் கொடுத்தோம். அந்த நூல் அவருக்கு மிகவும் பயனுடையதாக அந்த மொழிபெயர்ப்பு இருந்தது. ஆனால் தான் அவருடைய பதிவுகள் எல்லாம் பார்த்தால் கணிக்க முடிச்சிருக்கிறார். அவர் பேசும்போது அப்படின்னா அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பழங்கள் மாசியம் ஆனா மூலதனம் போன்றவர்களையெல்லாம் எழுதியிருக்கிறார். அதை பற்றி ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த இந்தியாவுடைய வசந்தத்தின் இழிவுலகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த நக்சல்வாதி இயக்கத்தினுடைய கட்சி கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர் சொன்னபடி செய்தவர்களை பெருமாளோட கமரசன் போன்றவர்களெல்லாம் இங்கே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியை நாம் நினைவு கொண்டோம். அந்த போராட்டத்திலே பெருமாளுடைய மரணத்தை நம்முடைய மக்கள் துணை என்ற நிலையில் கூட தியாகுடைய செயற்பாடுகளை பதிவு செய்திருக்கிறார். அப்படி அந்த கட்சி கட்டளை எந்த வழக்கிலும் வழக்காடக்கூடாது. அதை தோழர் தியாகு அவர்கள் அந்த அடிக்கொடுப்பு நடவடிக்கையிலே சிறை செய்யப்பட்டு இந்த வழக்கிலே வழக்காடவில்லை. இந்த வழக்கு மன்றங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது ஆளுங்கட்சிக்கான வழக்கு மன்றமாக இருக்கிறது என்று வழக்காடாமல் தூக்கு தண்டனை பெற்றவர் அந்த தூக்கு பேட்டை முத்தமிட்டு வந்து திரும்பி வந்திருக்கார். நம்முடைய அவரையும் அதேபோல கடவுள் மணிமான் அவர்கள் அரும்பாடுபட்டு பாவேந்தருடைய பாடல்கள் பாடலுடைய பாடல்கள் இரண்டையும் ஒப்பாய்வு செய்து மிகப்பெரும் தொகுப்பினை இங்கே ஆய்வாளர் கொடுத்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஐயா காலத்திலேயே நினைக்கிறேன். அது நூலாக்கம் இருக்கிறது, மறுபதிப்பாகவும் இங்கே வந்திருக்கிறது. அந்த இருவருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்து அவர்களுடைய இடத்தை நாம் தீர்ந்து விடாமல்